பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் காலையில் சரியாக 10 மணிக்கு நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. 10 o'clock யாரெல்லாம் வர முடியுமோ நேரடியாக நம்முடைய ஆலயத்துக்கு வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வர முடியாதவர்கள் இங்கே யூடியூப் வழியாக நம்முடைய எஸ்தர் பிரேயர்ஸ் யூடியூப் சேனல் மற்றும் சால்வேஷன் டிவி யூடியூப் சேனல், அது மாத்திரமல்ல சால்வேஷன் டிவியில் நீங்கள் லைவாக பார்க்கும்படியாக உங்களை யாரும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் என்னோடு பேச விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் பார்க்கிற இப்பொழுது என்னுடைய தொலைபேசி எண் 9962060773 என்ற தொலைபேசி எண்ணில் தயவுசெய்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஃபோன் நம்பர் மற்றும் எந்த பகுதியிலிருந்து பேச விரும்புகிறீர்கள் என்ற உங்களுடைய பகுதியை குறிப்பிடுங்க. நான் கண்டிப்பாக எனக்கு சமயம் வாய்க்கும் பொழுது நான் உங்களுக்கு தொலைபேசி மூலமாக நான் உங்களை தொடர்பு கொள்ளுகிறேன். நீங்கள் எனக்கு கால் பண்ண வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, நான் உங்களை தொடர்பு கொள்ளுகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் சங்கீதம் 112 சங்கீதம் 7வது வசனம், Psalms 112 verse 7. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் எப்படி இருக்குமா? கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கால வேளையில் நல்ல செய்தியை கேட்கும்போது நிச்சயமாக சந்தோஷம் வரும். ஆனால் துர்ச்செய்தியை கேட்கும்போது நமக்கு ஒரு வித பயம் வரும், ஒரு வித நடுக்கம் வரும், எல்லாம் வரும். அதனால் இந்த காலையில் நமக்கு துர்ச்செய்தி வரும்னு சரி யாரும் யோசிக்க வேண்டாம். கர்த்தர் நல்ல செய்தியை தருவார், அல்லேலூயா, நன்மையான காரியங்களை செய்வார். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நம்பணும். இந்த வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் எந்த செய்தி வந்தாலும், அது நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ எதுவாக இருக்கட்டும், நீங்கள் திடமனதாய் கர்த்தரை நம்பி இருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஒன்று தெரியும், இதை கர்த்தர் மாற்ற வல்லவர். ஒருவேளை இன்றைக்கி நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவாக நடக்கலாம். ஆனால் நீங்கள் நம்புங்க, கர்த்தர் அதை பாசிட்டிவாய் மாற்ற முடியும். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் தீமையை நன்மையை மாற்ற முடியும். அல்லேலூயா. சில டைம் உங்களை பின்னாடி பார்வம் துரத்துக்கிறது மாதிரி இருக்கும், முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்கிற மாதிரி தெரியும். நீ யோசிக்கலாம், எனக்கு போகிறதுக்கு வழியே இல்லை என்று சொல்லி யோசிக்கலாம். நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாமே என்று யோசித்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, இன்னும் சில நேரத்தில் இந்த துர்ச்செய்தியானது இவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான செய்தியாக, நன்மையான செய்தியாக மாறும் என்று சொல்லி கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை திறந்தார். அதில் இவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். பின்னாடி வந்த துன்மார்க்கனை கர்த்தர் அதில் அழித்து போட்டார். சம்டைம்ஸ் நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு ஏன் இந்த செய்தி வந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு. ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு நன்மைக்காக உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதில் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் நீங்கள் நிச்சயமாக கர்த்தரை உறுதியாக நம்புங்க. கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைக்கு என்றைக்குமே நல்ல செய்தி தான். கர்த்தர் நன்மையான காரியங்கள் தான் வைப்பார். உங்களுக்கு இன்றைக்கு நன்மையாக முடிக்க வைப்பார். ஒருவேளை தீமையாக தோன்றுகிற காரியங்கள் இன்றைக்கு நன்மையாக கர்த்தர் முடிய பண்ணுவார். நம்மளை ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இன்றைக்கி அநேக காரியங்கள் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் தீமையாய் தெரியலாம், கஷ்டமாய் தெரியலாம், கண்ணீராய் தெரியலாம். ஏன் எனக்கு இப்படி ஆச்சு, ஏன் என் குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, பல விதத்தில் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தீமையை நன்மையை மாற்றுகிற தேவன், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் ஆண்டவரே, கர்த்தராவிக உண்மை உறுதியை நம்பக்கூடியவர்களாக இருக்கட்டும். அது அசையாமல் திட நம்பிக்கையாக இருக்கட்டும். அப்பா, இந்த நாளில் வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிறவர்கள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. இதனால் இன்றைய ஆண்டவரே போகிற பிள்ளைகள், கால்ஃபார்க்காக வெயிட் பண்ணுகிற பிள்ளைகள் ஆண்டவர், இந்த நாளில் எல்லா வழிகளையும் நீ திறக்க விடமா செபிக்கிறேனப்பா. உடைய பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுங்க. கர்ப்ப தடைகள் எல்லாம் விளக்குங்க. சுகப்பிரசவத்துக்காக போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்க உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க விடமா செபிக்கிற நன்மையினால் அவர்களை திருப்தி ஆக்குங்க. அன்றைய கர்த்தாவே, இந்த நாளில் கர்த்தாவே வியாபாரம் செய்கிற எல்லா பிள்ளையோட வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. அன்றைய கர்த்தாவே நல்ல செழிப்பை கட்டளையிடுங்க. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அப்போதுக்கு தண்ணீருக்கு, எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர், இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே, அன்றைய சால்வேஷன் டிவிக்காக, எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய கர்த்தாவே, இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை பெரிதாக்குங்க. அநேக ஜெபிக்கக்கூடியவர்கள், தாங்கக்கூடியவர்கள் எழுப்புவீராக. இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் அநேக இந்த ஊழியத்தை தாங்கட்டுமாப்பா. அந்த தேவையெல்லாம் சந்திக்க உதவி செய்ய தேவன் தாமே இந்த நாளிலே மகிமையான காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். கூகுள் பே, ஃபோன்பே, பேச்சு மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக நேரடியாக கொடுக்குற காணிக்க தசமங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அதை பல மடங்கு பெருகு செய்து ஊழியத்துடைய கர்த்தாவை விஸ்தாரமாக உதவி செய்யுங்க. ஊழியத்தின் எல்லைகள் எல்லாம் விஸ்தாரமாக உதவி செய்யுங்க. ஆத்துமாரோட செய்ய உதவி செய்யுங்கப்பா. இதனால் நடக்கிற எல்லா கர்த்தா கூடுகையை ஆசீர்வதிங்க. இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா கூடுகையை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் தேவனை கரம் வந்து விளையாடுமா ஜெபிக்கிறேன். எக்ஸாம் போகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்கப்பா. எல்லா தீங்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருமண தடையை நீக்கி போடுங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குங்க. எல்லா குட்டியை நாவிலிருந்து விடுதலை ஆக்குங்க. படுத்த படிக்கையாக இருக்கிற பிள்ளைகள், பலவீனமாக இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு தாவை பலப்படுத்த விடுமா ஜெபிக்கிறேன். ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் ஊழியர் நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து ஆசீர்வதிக்க விடுமா ஜெபிக்கிறேன். நன்மையினால் ஒவ்வொரு திருப்தி ஆக்குவீராக. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமனல் கர்த்தர் உங்க கூட இருக்கிற தைரியமாக இருங்க.
இன்றைக்கு நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர் சரியாக 10 o'clock இருக்கும். வந்து பங்கு பெறுங்கள். நாளை தினத்தில் ஈவினிங் 6:30 அனாயிண்டிங் சர்வீஸ் இருக்குது. அபிஷேகம் பெற விரும்புகிற எல்லா பிள்ளைகள், ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் வரும்படியாக உங்கள் யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். God bless you.